கைஸ், நீங்கள் ஓஷனுக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருக்கீங்க. உங்களை சுற்றி தண்ணியாக இருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்கீங்க. இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா என்ன செய்வீங்க? உங்களுக்கு 2 வழி இருக்குது. மொதல் வழி, நீங்கள் டைரக்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கணும். 2வது வழி, உங்களை யாராச்சும் காப்பாற்ற வரணும். இந்த 2வது வழிக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி. அதனால் நீங்கள் முதல் வழியை எடுக்கிறீங்க. நீங்கள் ஒரு டைரக்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு நீச்சல் அடிக்க ஆரம்பித்தா கண்டிப்பாக உங்களால் லேண்ட் ஆக முடியும். இந்த 20 வயசுக்கு அப்புறம் காலேஜ் கிராஜுவேஷன் ஆனதும் எந்த கேரியரை சூஸ் பண்ணுறதுன்னு ரொம்பவே குழப்பமாக இருக்கும். இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறதுனால அவங்கள மாதிரி ஆகலாம், இவங்கள மாதிரி ஆகலான்னு மாற்றி மாற்றி யோசித்து ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும். இதுதான் உங்களுடைய கிரிட்டிக்கல் பீரியட். உங்களோட 20ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பெஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய, தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். நம்பர் 1, ஐடென்டிஃபை கேபிட்டல். ஸ்கூல், காலேஜ், ஒர்க்குன்னு ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு என்ன தருவாங்க? ஐடென்டி கார்டு. ஐடென்டி ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த 20 வயசுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வீட்டில் சும்மா இருக்காங்க, இல்லைனா ஃப்ரெண்டு கூட வெளில சுற்றிட்டு இருப்பாங்க. நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த 20 வயசில் ரெஸ்பான்சிபிலிட்டி, கமிட்மெண்ட், ஸ்ட்ரெஸ்ஸுன்னு உங்களுக்கு அதிகமாக இருக்காது. நீங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். உங்களோட பேஷனை கண்டுபிடிங்க. ஆர்டிஸ்ட், ஃபோட்டோகிராஃபர், என்டர்பிரனர்னு என்னவாக இருந்தாலும் அதுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த 20 வயசில் நீங்கள் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக பண்ணலாம். யூஸ் இட் வைஸ்லி. நம்பர் 2, வீக் டைப்ஸ். இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நம்ம நிறைய பீப்புள்ஸோட கனெக்ஷனில் இருக்கலாம். இது உங்களோட பெனிஃபிட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. சோஷியல் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளும் இருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க கூட கனெக்ஷனை பில்ட் பண்ணிக்கோங்க. இதனால் உங்களுக்கு பெட்டர் ஐடியாஸ், நல்ல ஜாப் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். நம்பர் 3, கஸ்டமைஸ்டு லைஃப். ஃபேமிலி, கூட இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்கன்னு நீ இதை பண்ணால் உன் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும், இதை நீ படிச்சின்னா நீ நல்ல ஒர்க் போய் சேல்ரி வாங்கலாம் அப்படின்னு அவங்க ஒப்பீனியன்லாம் உங்கள் மேலே திணிப்பாங்க. இதெல்லாம் கேட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் உங்களுக்கு எதில் டேலண்ட் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்பர் 4, த கோஆபிகேஷன் எஃபர்ட். இப்போலாம் மேரேஜுக்கு முன்னாடியே லிவிங் டுகெதரில் இருக்காங்க. ஆனால் இவங்க மேரேஜ் ஆனதும் அவங்க மேரேஜ் லைஃப் லெஸ் சாட்டிஸ்ஃபைடாகவும் ரொம்பவே டிவோர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் 2 பேருமே ஒன்றா இருக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட கமிட்மெண்ட்ஸை கிளியராக வச்சுக்கோங்க. இது உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு நல்லது. நம்பர் 5, ஃபார்வர்ட் திங்கிங். நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு அடல்ட் ஆனதும் நமக்குள்ளே நிறைய டிஃப்ரென்ஸ் வரும். நம்ம ஸ்கூல்ஸில் ப்ராப்ளத்தை தான் சால்வ் பண்ணியிருப்போம். ஆனால் அடல்ட் ஆனதும் ஒரு அன்சர்டனான சுச்சுவேஷனில் கூட எப்படி அடாப்ட் பண்ணிவிட்டு சர்வை பண்ண கற்றுக்கணும். நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க. தைரியமாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்பர் 6, காம் யுவர் செல்ஃப். இந்த 20 வயசில் நமக்கு எந்த விஷயங்களை சொன்னாலுமே ரொம்ப பர்சனலாக எடுத்துகிட்டு ரியாக்ட் பண்ணுவோம். ஒரு பயமும் பதட்டமும் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.